ஏதாவது பேசிக்கணும். நான் 120 நேற்று ஆஸ்பத்திரியில இருந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. கோவமா பேசாம கொஞ்சம் பயப்படணும். அப்படியா? கம்பீரம் இருக்கணும்டா இதுலயுமே. அது உண்மைதான். ஆமா. இன்று நகர சோதனை காத்திருந்தாலும் ரத்த கொதிப்பு. அப்ப நகர சோதனைக்கு சென்றிருந்தேன். சென்ற இடத்திலே மக்கள் எல்லாம் தங்களை பற்றி குறையாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்னை பற்றி குறை கூறுகிறார்கள். என்னை குறை கூறுகிறார்கள். இப்படி எல்லாம் பதட்டப்படக்கூடாதுப்பா. அப்ப நாட்டு மக்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க? நம் குலவழக்கம் என்ன? ஆண்கள் வேட்டையாடுவது, பெண்கள் திணைக்காவல் செய்வது குலவழக்கம். தங்கச்சி வழியே காவல் கணக்கணும். செம்பகல் வள்ளியை காட்டு கடப்பவர்களே என்று நாட்டு மக்களா கூறுகிறார்கள். மகனை விரைத்தவா, உனக்கு ஒரு உண்மை தெரியுமா? எனக்கு 7 ஆண் குழந்தை இருந்த போதிலும் ஒரு பெண் குழந்தை இல்லை என்று தவம் இருந்து நமது கண்டவரமான அருளால் வெள்ளிக்கிழமை பேட்டி எடுக்கப்பட்ட பள்ளத்தில் இந்த பொய்யெல்லாம் சொல்றாங்க. 7 பிள்ளை பெற்றதுக்கு அப்புறம் உங்களுக்கு மாறி மிதிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வண்டி செயல்பாடு கிடையாது. அப்படியா? இன்னைக்கு அப்பா எவ்வளவு ஒரு இதா இருப்பேன்னு உனக்கு தெரியுமாடா? அது முடிஞ்சா சொல்லுவா. ஒண்ணுமே என்னன்னு சொல்லுது. தவமா தாமருந்து கண்டவரமா அருளால் வெள்ளிக்கிழங்கு தோண்டி எடுக்கப்பட்ட பள்ளத்தில் கண்டெடுத்து வந்து 4 மணி பொழுதுமா 5 குடிசையில் வளர்ந்துடக்கூடிய அன்பு மகளை இந்த நாட்டு மக்கள் எல்லாம் காட்டு கடப்பவில்லை என்று குறைவுறான் கேட்கும் போது என் மனம் சற்று வேதனையாக சரக போட்டு படுத்துருங்க விஷயம். என்ன செய்வது? மன்னனுக்கு ஒரு நீதியா, மக்களுக்கு ஒரு நீதியா என்ற கேள்விக்கு மக்களுக்கு ஒரு சரக்கு, உங்களுக்கு ஒரு சரக்கு இருக்கு. என்னடா அப்ப சரக்க பத்தியே பேசிக்கிட்டு இருக்க? பரவாயில்லை. மணிமேகலை அவர்களுக்கும் எனக்கும் தலா 10 ரூபாய் கொடுக்கிறார்கள். அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. போய் தங்கச்சி வெளியே அழைச்சிட்டு வரேன்ப்பா. உடனே சுட்டு அழைச்சாங்க. சாமியை கும்பிடுங்கப்பா. கண்டிப்பா. நம்ம குலதெய்வம் மாறிடுவா. நமது ஏலூர் கிராமத்தை சேர்ந்த இந்த சாலூர் கிராமத்தில் அருள்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய தாளமன் ஐயனார், புலிக்குட்டி ஐயனார், அந்த பச்சனாட்சி அம்மன், பொன்னழகி ராமனை பற்றி ஒரு பாடல் பாடிவிட்டு பின்பு என்பதிருக்கிறேன். பாடல் ஆசிரியர் சாலூர் சாலூர் கிராமத்திலே ஐயனோட வாசலிலே மலர்களால் அபிஷேகமா Mama
வந்தாலும் மிக சிறப்பாக ஒளிபெருக்கி அமைத்து தரக்கூடிய ஒளிபெருக்கி அமைப்பாளர்களுக்கும் அதை இயக்கிக் கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களுக்கும் மற்றும் எங்களுக்காக சிறப்பாக வீடியோ கவரேஜ் எடுத்துக் கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களுக்கும் பாலா சரி ஆக எப்படி இருந்தாலும் ஒளிபெருக்கி அவங்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றிகளது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்கள் சார்பாக எங்களுடைய கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி எங்களுடைய கலைப்பணியை குறியிடுவோம். நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆக அழகும் விரவமாகி அடாவையாய் பலவாய் ஒன்றாய் செம்மமாய் நின்ற ஜோதி விளம்பதோர் மீனிகாரும் கருணைகோர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் வருவான் உதித்தது உலகம் ஒழிய என்று சொல்லக்கூடிய எம்பெருமான் சரவணன் சண்முகன் போராறு முகன் ஈராறுகரன் உமா மகேஸ்வரியின் பாலன் அவை கருதந்து அருணகிரியின் திருப்புகழ் கண்டு நற்கிரரி முருகாட்சிப்படை கண்டு நானும் புகழும் நாயகன் என்னுடைய குலக்கடவுளாக விளங்கக்கூடிய எம்பெருமான் முருகப்பெருமானை வணங்க வேண்டும் என்று கருதினார். மனது மீது செல்லக்கூடிய 5 வகை ரகங்களிலே குறிஞ்சியின் சுற்றுரை ஆளக்கூடிய நம்பி தலைவனாக தேர்ந்தெடுக்கப்பட்டு மிகவும் சீரும் சிறப்பாக வளர்ந்து வருகிறேன். என்னுடைய பெயர் வள்ளியாகும். குல விளக்கப்படி ஆண்கள் வேட்டையாட வேண்டும், பருவமனித பெண்கள் திணைக்காவலுக்கு போக வேண்டும். இது எங்களுடைய இன விளக்கம். அதற்கிணங்க என்னுடைய அருமை தந்தையை சந்திக்கும் நாள் என்று அப்பா வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அப்பா விளக்கம் அப்படி இருக்கீங்கன்னு பெரிய விஷயம். அப்படி ஒரு அப்பா யாருன்னு சந்திக்கணும். அப்பா அப்பா வாங்கப்பா. அப்பா என்றார் அன்பே கொல்லியாக நடித்து கொண்டிருக்கும் கலைமல் அவர்களுக்கு வருத்தப்படாத வாலிப சங்கத்தின் சார்பாகவும் எனக்கு கேட்குது. எங்க நாங்க சேர்த்திருக்கோம் நண்பர்களா உங்களோட சேர்ந்திருக்காரு நண்பர் நண்பர் நான் தான் தலைவர். நல்லா இருந்திருப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இறக்கம் இணை சார்ந்த கலைஞர்கள் அனைவருக்கும் மாநிலத்து கௌரவப்படுத்திய மாவன் சாரு கிராமத்தார்களுக்கும் மற்றும் நாங்கள் இந்த பகுதியில் எங்கு சென்றாலும் மிக சிறப்பாக அந்த நாடகத்தை ரசிக்கக்கூடிய சமராக்கியை சேர்ந்த செஞ்சல் கபடிக்குழு நாடகத்தில் ரசிக பெருமக்களுக்கும் மற்றும் நாங்கள் இங்கு வருகை தருவதற்கு மறுபடியும் வருகை தருவதற்கு வாய்ப்பளித்த ஊர் கிராமத்தார்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அருமைக்குரிய தந்தையை குறைகள் பேசனோடு கண்பசாமி சொல்வார்கள். ஒப்பத்தக்க வார்த்தை பேசி அன்போடு முக மலர்ச்சியோடு வருக வருகின்ற வரவழைத்த வண்ண தமிழ் மகளே, அந்த அலைமகள் கலைமகள் மலைமகள் முப்பெரும் தேவையாய் ஒருங்க அமைய பெற்ற அன்பு மகளே வாழ்க வாழ்க. ஆசீர்வாதம் பெரியவர்கள் தரிசனம் பாவல் மோட்சம் சொல்லியிருக்காங்க. என்ன விஷயம்? விஷயத்துக்கு வாங்க. காடு வட்டி முழுப்பருக்கு கருந்தர சந்தன வைத்திருக்கும் அல்லவா கந்த பெருமானுக்கு, அதற்கு நீ காவலுக்கு செல்ல வேண்டும். என்ன விஷயம்? கேட்டா வேற போச்சுக்கிட்டு விதைத்திருக்கிறோம் அல்லவான் என்னை கூட்டணி சேர்க்கிறீங்களே. நான் எப்ப உங்க கூட வந்து 2 பேரும் சேர்ந்து என்னைக்கு போய் தண்ணி விதைச்சோம். ஒன்னே எதுக்கு நான் கூப்பிடுறேன்? அப்ப நீங்க தனியா போய் விதைச்சிருக்கீங்க. எனக்கு 7 மயங்க இருக்காங்க இல்லையா? மயங்க இருந்து என்ன பிரயோஜனம்? வேணாம்பா சொல்லாதீங்க. விரும்பல. ஏட்டா திணை காவல் புரிஞ்சு திணைக்கு வந்து திணை விதைச்சிட்டீங்க. ஆமா. என்னென்ன திணை விதைச்சிருக்கீங்க? கருந்தனை சந்தன வைத்திருக்கேன். திணைக்கு என்ன ஆபத்து வந்துருச்சு? நான் காவலுக்கு போகணும். திணைக்கு என்ன ஆபத்து வந்துருச்சா? திணைய வந்து கதரை கொய்யலாம், அது வந்து பச்சையில வந்து பாவப்படுத்தக்கூடாது. ஆனா எச்சப்படுத்தக்கூடாது, எச்சில் படுத்தலாம், எச்சப்படுத்தக்கூடாது. அதற்காகத்தான் உன்னை காவல் கிடப்புறேன். அப்ப வந்து எச்சில் படைச்சிட்டு ஏதாவது நம்ம சாப்பிட்டு அதை வந்து கடவுளுக்கு படைக்கலாம் அப்படின்னா இந்த பால் இருக்கு, பேசாத இதெல்லாம் என்ன பேசாத. பால் இருக்கு, கண்டுக்குட்டி எச்சல் படுத்திட்டு அந்த பாலுக்கு அபிஷேகம் பண்ற முருகனுக்கு. அப்ப அதெல்லாம் இல்லையா? பேசி முடிச்ச விஷயம் எல்லாமே உலகத்துல எல்லாமே எச்சில் தான். கும்பாபிஷேகம் நடத்துறாங்கன்னா அதுல ஓதுகிற வேதமே எச்சில் தான். எச்சில் தானே வருது. அதெல்லாம் விடுங்க. அவளுக்கு நான் போயிட்டு வரேன். தனியா போகவா? கூட வர யார் வர? தனியா உன்னை அனுப்புவானா? என் செல்ல பிள்ளையா நீ? நீங்க தான் செல்ல பிள்ளை நல்லா சொல்லிட்டு காட்டுக்கிறீங்க. அப்படி இல்லடா, நம்ம குல வழக்கம் ஆண்கள் உழுது பதினொரு பணிமடைந்த பெண்கள் திணைக்காவல் காப்பது நம்முடைய குல வழக்கம். அதற்காக நான் அனுப்புறேன். என்னைக்கு ரொம்ப நீங்க சிறப்பா காவல் அமையும். ஆமா கண்டிப்பாமே. ஏன்னா இந்த பகுதியெல்லாம் வரணும்னா அதுக்கான தகுதியான ஆளு தான் வர முடியும். அப்படித்தான் பிறகு போட்டிருக்காரு சித்தப்பா கண்ணதாசன். ரொம்ப சந்தோஷம். காவலை சிறப்பா பண்ணிட்டு வரேன். அங்க போய் சிறப்பா காவலை இதை சொல்றேன். எப்படி காவல் இதை சொல்றேன்.